ஒரே இடத்துல இவ்ளோ மூலிகையா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆச்சரியப்பட்டு போன இடம் தான் பாண்டியன் கரடு. என்னங்க ப்ரொமோஷன் வீடியோ மாரி இருக்கா? சரி இந்த மாரி ஒரு ஃப்ளோல போவோமே அப்படின்னு பார்த்தேன். எங்க பண்ணையிலேருந்து கொஞ்சம் பக்கங்க. ஆனா வீட்லேருந்து தூரம். பாண்டியன் கரடுல அவ்ளோ மூலிகை செடிகள் இருக்குங்க. என் பிரதர வந்து கூட்டிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தோம். ஆனா வந்து இத வீடியோ எடுத்தோம். ஆனா போட முடியல. டைம் இல்ல. என்னென்ன மூலிகைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அரப்பு மரம் வந்து நெறைய இருந்துச்சுங்க. ஒரு சின்ன அரப்பு மரம் மட்டும் என் ஹைட்ல இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். அப்புறம் ஆர்டருக்காகவும் பறிச்சுட்டு வந்தோம். அப்புறம் என்னோட தேவைக்காகவும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேங்க. அப்புறம் இந்த காட்டு சுண்டைக்காய், அவுரி நெறையா வளர்ந்துருக்குங்க. பட் பறிச்சுட்டு வர தான் முடியல. நம்ம போனது ரசிக்க மட்டும் தான். அப்புறம் கொஞ்சம் மூலிகை மட்டும் தான் கலெக்ட் பண்ணிட்டு வர முடிஞ்சுச்சு. கொஞ்சம் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து காட்டு சுண்டைக்காய்ங்க. வீட்ல இருக்க சுண்டைக்காயில வந்து முள்ளு இருக்கும். அதே மாரி பூ வந்து வெள்ள கலர்ல இருக்கும். ஆனா காட்டு சுண்டைக்காயோட பூ வந்து கத்திரி ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா முள்ளு இருக்காது. அப்புறம் என் பொண்ணு சொல்ற மாரி பெரணி செடி. அது வந்து பாறைய சுத்தி இருந்துச்சு. அதில 2 வகை இருந்துச்சுங்க. இத கொண்டு போய் தண்ணி கொஞ்சம் ஈரம் பட்டுட்டே இருக்கிற மாரி இடத்துல வச்சோம் அப்டின்னா, இது நல்லா குளுமையா பார்த்து நல்லா வளர்ந்து வரும். கொஞ்சம் வெயில் அடிச்சா போதுங்க காஞ்சு போயிரும். அது மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். அப்புறம் திருகள்ளியில நெறைய பெரண்ட கொழுந்தா இருந்துச்சுங்க. நெறைய இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு சட்னிக்கு அளவா மட்டும் போதும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெரண்ட வந்து பறிச்சுட்டு வந்தேங்க. ஏன்னா கொழுந்தா இருந்துச்சுன்னா, அந்த நாரெல்லாம் நம்ம உரிக்க தேவையில்ல. அப்படியே சமைக்கலாம். அப்புறம் திருகள்ளிய சுத்தி சுத்தி வந்து நெறைய புளிச்சான் கொடி இருந்துச்சுங்க. திருகள்ளி மோஸ்ட்லி அதிகமா இருக்கிறது எல்லாமே இந்த திருகள்ளியில தான் சுத்தி சுத்தி இருக்குங்க. நம்ம உடைச்சோம் அப்படின்னா, பால் வர மாதிரி வெள்ளையா ஒரு லிக்விட் வர மாதிரி இருக்கும். இலைகள் வந்து குட்டி குட்டியா வந்து இந்த புல்லோட நுனி பகுதி மாரி இருக்கும். இதோட இலைகள். அதிலிருந்து மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேங்க. ஏன்னா நம்ம வீட்லயும் இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் பெருசா இருந்தனால, இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் பறிச்சு எடுத்துட்டு வந்தேங்க. புளிச்சான் அப்படிங்கிறது வந்து கள்ளிமலையான் மரம் தாங்க. அதையும் தண்ணி தாகத்துக்காக அந்த காலத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இதெல்லாம் வந்து நம்ம சமையல் பண்ணணும் அப்படின்னா, நெறைய கலெக்ட் பண்ணி வச்சு தான் சமையல் பண்ணணும். இல்லைனா நெறைய கட்டிங்ஸ் வச்சு, அதிலிருந்து அறுவடை பண்ணி தான் சமைக்க முடியும். அத பத்தி ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா? அப்புறம் கள்ளிமலையான் வந்து பார்க்குற இடமெல்லாம் கள்ளிமலையான். தடத்துல நடந்தோம் அப்படின்னா, அதுல இருக்குது. அதுக்கப்புறம் பாறை இடுக்குல இருக்கு, முள்ளு செடிக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் கள்ளிமலையான் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இதுதான் விலாமிச்சை. விலாமிச்சையும் அப்படியே கரடு ஃபுல்லா நெறையா இருந்துச்சுங்க. இதோட வேர வந்து நம்ம மோந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே வெட்டி வேரோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குங்க. விலாமிச்சை வந்து நம்ம வீட்ல இருக்கனால அது ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் பறிச்சுட்டு வந்தேங்க. அப்புறம் வெப்பாலை. வெப்பாலை சொல்லவா வேணும்? மலைகள்ல போற இடம் ஃபுல்லாமே வெப்பாலையும், இந்த விராலி இலைகளும் தான் நெறையா வளர்ந்துருந்துச்சு. அதுலேருந்தும் ஆர்டருக்காக கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். இது என்ன மரம்னு பார்க்குறீங்களா? அது வந்து அச்சம்பழம்னு சொல்லுவாங்க. அது பழம் பழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். ஒரு கட்டப்பைய தூக்கிட்டு போயிருந்தோம். அதில கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வந்து கடையில போய் வாங்குற மாரி மலைகள்ல வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து சிறு குறிஞ்சானுங்க.